அண்மை செய்தி. தாவேக ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்கள் தேவைப்படும் நிலையில் தாவேகவிடம் 112 எம்எல்ஏக்களே உள்ள நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை இன்று மீண்டும் சந்தித்த நிலையில் மக்கள் பவன் தற்போது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் கடிதம் அனுப்பிய பிறகே தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டும் என்று மக்கள் பவன் தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் ஆதரவு கடிதம், அதாவது பெரும்பான்மையை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதம் வந்த பிறகே தற்போது பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என மக்கள் பவன் தெரிவித்திருக்கிறது. ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை தாவேக நிரூபிக்க வேண்டும் என்றும் அதன் பிறகே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்ததாக தற்போது மக்கள் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை எனவும் தாவேக தலைவர் விஜய் ஆளுநரை இன்று மீண்டும் சந்தித்த நிலையில் மக்கள் பவன் இது தொடர்பான விளக்கத்தை அளித்திருக்கிறது. இன்றைய சந்திப்பு தொடர்பான அறிக்கையை தற்போது மக்கள் பவன் வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026 வரலாற்றிலேயே முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது. பெரும்பான்மையை கிடைக்காத நிலையில் தாவேக ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்றும் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், பெரும்பான்மையை நிரூபிக்காவிட்டால் ஆட்சி அமைக்க முடியாது என விஜயிடம் ஆளுநர் தெரிவித்ததாக மக்கள் பவன் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. இந்த அறிக்கையில என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறது? கால அவகாசம் ஏதேனும் தாவேகவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக யாரும் வெற்றி பெறவில்லை. இருந்த போதிலும் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 5 காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆப்டர் எலெக்ஷன் ஆதரவு என்பது போல தேர்தல் முடிந்ததற்கு பிறகாக காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறது. இருந்த போதிலும் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தாலும் 108ம் 5ம் கிட்டத்தட்ட 113 தான் வருகிறது. ஆனால் 118 இடங்கள் தேவைப்படுகிறது. இந்த 118 இடங்கள் தேவைப்படுவதால் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து எங்களை ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் ஆளுநர் அழைக்கவில்லை. இந்த நிலையில் இன்று காலை மீண்டும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்தார் என்று செய்தி வெளியானது. ஆனால் அந்த செய்தி மாறாக இருக்கிறது. ஆளுநர் மாளிகைக்கு விஜய் செல்லவில்லை. ஆளுநர் தான் விஜயை அழைத்திருக்கிறார். விஜய் அழைத்து 118 இடங்கள், அதாவது குறிப்பாக 118 இடங்கள் உங்களுடைய ஆதரவு கடிதங்கள் 118 கடிதங்களோடு வந்து சந்தித்தால் நான் உடனடியாக செய்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்ற அடிப்படையில் ஆளுநர் கூறி அனுப்பி வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக பல கருத்துக்கள் சமூகத்தில் நிலவி இருந்தது. அந்த நிலையில்தான் தமிழக ஆளுநர் மாளிகையிலிருந்து மக்கள் பவனிலிருந்து அறிக்கை வெளியாக இருக்கிறது. அந்த அறிக்கையில் ஆளுநர் தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கான அந்த முழுமையான ஆதரவு என்பது இருக்க வேண்டும். அதாவது நான் தான் திரு ஜோசப் விஜய் அவர்களை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்தேன். அந்த அழைப்பின் பேரில் அவர் வந்திருந்தார். அதே போல இச்சந்திப்பின் போது ஆட்சி அமைப்பதற்கு இன்றியமையாததான தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தேவைப்படும் பெரும்பான்மை ஆதரவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று அவர் ஆளுநர் கூறுகிறார். அதாவது பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த எண்ணிக்கையை விஜய் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதை அந்த கருத்தை விஜயிடம் தெரிவித்தேன் என்று தமிழ்நாட்டுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக நிலவி வந்த அந்த கருத்துக்கள் அனைத்தும் முரண்பாடாக இருந்த கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் ஆளுநர். இன்னமும் பெரும்பான்மையான தேவைப்படக்கூடிய அந்த 118 இடங்களுக்கான விளக்கத்தை விஜய் அளிக்கவில்லை என்பதும் ஒரு புறம் இருக்கிறது. மறுபுறத்தை பார்க்கும் பொழுது அவர் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகிறார், சரி. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரினாலும் மறுபுறத்தில் இன்னும் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த எண்ணிக்கையை அவர் கொடுக்கவில்லை என்பதுதான்
இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாக அம்பலமாக இருக்கிறது. அதை தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கையும் சுட்டி காண்பிக்கிறது. தேவைப்படக்கூடிய அந்த பெரும்பான்மை ஆதரவு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் அதற்கான சாராம்சம் என்னவென்றால் 118 இடங்கள் நீங்கள் வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் 118 இடங்கள் வெற்றி பெறாவிட்டாலும் உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதங்களையாவது கொடுத்திருக்க வேண்டும். அதே போல அந்த வெற்றி பெற்ற கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு கடிதங்களை வழங்கியிருக்க வேண்டும். அவ்வாறு வழங்காத பட்சத்தில் நான் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்று ஆளுநர் கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு தான் இந்த விளக்க அறிக்கை என்பது ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகிருக்கிறது. ஆகவே கூடுதல் இடங்கள் தேவைப்படுகிறது. அந்த 113 என்பது போதுமானது கிடையாது. ஆகவே 118 இடங்களுக்கான மீதம் இருக்கக்கூடிய இடங்களை விரைந்து தமிழக வெற்றி கழகத்தினர் அந்த கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஒருவேளை விசிக்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்திலோ அல்லது கம்யூனிஸ்டுகள் ஆதரவு அளிக்கும் பட்சத்திலோ ஆட்சி அமைக்கலாம். அதனை கேட்டு பெற்று அவர்களுடைய அந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கடிதத்தோடு ஆளுநரை சந்திக்கும் பொழுது ஆளுநர் உடனடியாக பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருப்பதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிக்கை வந்திருக்கிறது. வழக்கமாக காலை முதலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும், பிரதான எதிர்கட்சியாக இருக்க போகக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்றும், மறுபுறத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் திருமுருகன் காந்தி உட்பட குழந்தை அரசன் உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கூட ஆளுநர் அதாவது அரசியல் சாசனத்தை மதித்து நடக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெரும்பான்மையாக ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது, பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்று ஆளுநரை கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதையெல்லாம் கவனித்த ஆளுநர் தான் தற்போது இந்த அறிக்கை மூலமாக விளக்கம் அளித்திருக்கிறார். அது அனைவருக்குமான விளக்க அறிக்கையாக கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மையோடு என்னை சந்தித்திருந்தால் அந்த 118 நம்பர் மேஜிக் நம்பர் என்பார்கள், அந்த 118ஓடு வந்திருந்தால் நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய அளவிற்கு தான் ஆளுநருடைய அறிக்கை என்பது தற்போது வெளியாயிருக்கிறது. ஆகவே அந்த 118 எண்ணிக்கையோடு வரும் பட்சத்தில் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்பதையும் சூசகமாக ஆளுநர் சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இந்த அறிக்கை என்பதும் வெளியாயிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் 118 இடங்களுடன் அந்த வெற்றி பெற்ற கூட்டணி கட்சியோட சட்டமன்ற உறுப்பினருடைய கடிதத்தோடு மீண்டும் ஆளுநரை சந்திக்க போகிறாரா, அல்லது மீண்டும் எனக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள், அதன் பிறகாக நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன் என்று மீண்டும் வலியுறுத்த போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படி ஆயினும் அரசியலில் பரபரப்பு ஒருபுறம் அரசியல் கட்சியினர் மத்தியில் இருந்தாலும், மறுபுறத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது இதை 2 வகையாகவும் பார்க்கலாம். விளக்க அறிக்கையாகவும் பார்க்கலாம். தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் தொடர்ந்து விஜய்க்கு ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்று ஆளுநர் பக்கம் ஒட்டுமொத்தமான அந்த குற்றச்சாட்டை வைத்து வந்தார்கள். ஆகவே ஆளுநருடைய விளக்க கடிதமாகவே இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு இந்த நேரத்தில் இந்த அறிக்கை வெளிவந்திருப்பது கூடுதல் அரசியல் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுநர் தன் மீது எந்த விதமான குற்றமும் கிடையாது, தான் அரசியல் சாசன அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறதோ அதே போல ஆளுநருக்கான வரம்புக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும் வகையிலான இந்த அறிக்கையாக ஆளுநர் அவர் தரப்பிலிருந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாகவும் இதை பார்க்கலாம். ஆகவே 2 வகையில் பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த அறிக்கை என்பது சுட்டி காண்பிக்கக்கூடிய செய்திகளாக உள்ளடங்கி இருக்கிறது. நித்யானந்தன், ஒருபுறம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் மாளிகை தெளிவான ஒரு விளக்க அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்காங்க. தாவேக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மை இல்லை என்றும், பெரும்பான்மை ஆதரவு கடிதங்களை சமர்ப்பித்த பிறகே பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும் என்று ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தாவேக தலைவர் விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும்படி அந்த கோரிக்கைகளும் விடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கும். இந்த நிலையில விஜய் தரப்பிலிருந்து மீண்டும் ஆளுநரிடம் இந்த பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் கேட்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, அல்லது அவர்கள் அடுத்ததாக உயர்நீதிமன்றமோ இல்ல உச்சநீதிமன்றமோ சென்று அர்ஜென்ட் ஹியரிங்ல வழக்கு தொடர வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக மிக முக்கியமான கேள்வி. ஆளுநர் தெளிவாகவே கூறியிருக்கிறார், பெரும்பான்மை இல்லை என்பதை அந்த அறிக்கையில் சுட்டி காண்பித்திருக்கிறார். இரண்டாவதாக விஜயை அழைத்து பேசியது நான் என்பதை அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது விஜய் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் காலையில் சென்று ஆளுநரை 2வது முறையாக சந்தித்தார், ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. அது அனைத்தும் முற்றிலும் மாறான தகவல். ஆகவே நான் தான் அவரை அழைத்தேன் என்பதையும் அந்த அறிக்கையில் சுட்டி காண்பித்திருக்கிறார். இவை 2 விவகாரங்களும் மிக முக்கியமானது. அந்த 2 விவகாரங்களை உற்று பார்த்தால் தெரியும். ஒன்று, விஜய்க்கு பெரும்பான்மை இல்லை, பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சிக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பது
தனக்கான சிக்கலை உருவாக்கும். ஆளுநர் மீதான நாளை கேள்வி. இன்று அழுத்தத்தின் அடிப்படையிலோ பல அரசியல் கட்சிகள் வைக்கக்கூடிய அடிப்படையிலோ நான் பதவி பிரமாணம் செய்து வைத்து ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட் எனக்கூடிய அந்த சட்டப்பேரவையில் டிவிஷனாக 6 டிவிஷன்கள் இருக்கிறது சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக. அதில் தோல்வி உறும் பட்சத்தில் ஆளுநர் இதை கூட தெரியாமல் எப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்று ஆளுநர் மீது கேள்வி எழும். ஆகவே தன் மீது இருக்கக்கூடிய பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதிலும் ஒரு புறம், மறுபுறத்தில் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை தான் நிறுவ வேண்டும் என்று ஆளுநர்கள் விரும்புவார்கள். ஆகவே இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமான ஆளுநர் கிடையாது. அவர் கேரளாவிற்கான ஆளுநர். பொறுப்பாக தான் அவர் கூடுதலாக தான் தமிழ்நாட்டை பார்க்கிறார் அர்லேக்கர். ஆகவே ஒரு நிரந்தரமான ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு ஆட்சியை இங்கு நிறுவிவிட்டு சென்றால் 2 மாநிலங்களையும் பார்ப்பதற்கு சுலபமாக இருக்கும் என்றும் அவர் எண்ணலாம். மறுபுறத்தில் ஒரு ஆளுநர் எப்படி பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசிற்கு ஒரு முதலமைச்சராக எப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என்று ஒரு கேள்வி எழலாம். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்து சட்டப்பேரவைக்கு வந்து தோல்வி உறும் பட்சத்தில் ஒருவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து 2 நாளில் தோல்வி உற்றால் அது சரியாக இருக்குமா? மக்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆளுநர் இவ்வாறு செய்துவிட்டாரே என்று ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகள் எழும். ஆகவே ஆளுநர், உயர் அதிகாரிகள், அதே போல உயர் சட்ட வல்லுநர்கள், மத்திய அரசுடைய சொலிசிட்டர் ஜெனரல்கள் உள்ளிட்ட பலரிடமும் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதன் பிறகாக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். அதன் பிறகாக தான் தவேகாவுடைய தலைவர் விஜயை ஆளுநர் மாளிகைக்கு வர அழைப்பு விடுத்திருக்கிறார். நேற்று தன்னுடைய சகாக்களுடன் சென்ற விஜய் இன்று தன்னுடைய சகாக்களுடன் பெரிய அளவிற்கு உள்ளே செல்லவில்லை. ஒரே ஒரு கார் மட்டுமே சென்றது. அதில் 2-3 பேர் மட்டுமே இருந்தார்கள். போய் ஒரு 10 நிமிடத்திற்கு காத்திருப்பு அறையில் காத்திருந்ததுக்கு பிறகுதான் ஆளுநரை சந்தித்திருக்கிறார்கள். அதன் பிறகாக ஆளுநர் அழைத்து பெரும்பான்மையோடு வாருங்கள், உங்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்ற தகவலை கூறியிருக்கிறார் விஜயிடம். ஆகவே பெரும்பான்மை என்பது 118 இடங்கள். இப்ப தவேகாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் ஒருவேளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் என்றால் உடனடியாக அவர் அதை இங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்துக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு சபாநாயகரிடம் சென்று அவர் உடனடியாக அதை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை கொடுக்க வேண்டும். அதன் பிறகாக தான் அவர் முதலமைச்சராக கூட பதவியேற்க முடியும். அவ்வாறு பார்க்கும் பொழுது அந்த 118-இல் 117 இடங்கள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 118 இடங்கள் முழுமையாக இருக்கும். இடைத்தேர்தல் நடந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளாக முடிந்தால் கூட 118 தொகுதிகள் இருந்தால்தான் ஆட்சி நடத்தவே முடியும். அந்த 118 தொகுதிகளில் ஒரு கட்சி கூட்டணி கட்சி ஆதரவோடு இருந்தால் மட்டுமே நடத்த முடியும். இல்லை என்றால் ஒரு பில் மசோதா என்பார்கள், மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு மசோதாக்களையும் நிறைவேற்றும் போதும் சிக்கல் மசோதாக்கள் தோல்வியடைந்தால் அந்த ஆட்சி தோல்வியடைந்ததற்காக சமமானது. ஆகவே ஒவ்வொரு நகர்வையும் ஆளுநர் உற்று கவனித்ததற்கு பிறகாக சட்ட வல்லுநர்களிடம் ஆலோசித்ததற்கு பிறகாக தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறார். அதன் பிறகாக அதை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அழைத்து கூறியிருக்கிறார். இங்குதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. விஜய் ஆளுநரை சந்திக்கவில்லை, ஆளுநர் தான் விஜயை அழைத்திருக்கிறார். அதன் பிறகாக தான் ஆளுநர் இந்த தகவலை கூறியிருக்கிறார் விஜயிடம். பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறீர்கள், உங்களுக்கு 108 இடங்கள் இருக்கிறது. கூட்டணி கட்சியான அந்த காங்கிரஸ் உங்களுக்கு 5 இடங்களை கொடுக்கிறார்கள். 113 தான் வருகிறது, 118 தேவைப்படுகிறது. மீதம் இருப்பதற்கு என்ன செய்ய போகிறீர்கள்? நேற்று வந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரினீர்கள், சரி, ஒரு பகல் முடிந்திருக்கிறது, ஒரு இரவு முடிந்திருக்கிறது. ஆனால் இன்னமும் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 118 பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான எண்ணிக்கையை அந்த கடிதத்தை கொண்டு வரவில்லையே என்று ஆளுநர் கேட்டிருக்கிறார். அதன் பிறகாக தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து மீண்டும் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஆனால் வெளியே சமூகத்தில் மீண்டும் மீண்டும் ஆளுநர் ஏன் பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்று ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்தது காரணமாக தான் ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது அறிக்கை வெளியே இருக்கிறது. அந்த அறிக்கையில் ஆளுநர் தெளிவாக கூறிவிட்டார், விஜயை அழைத்தது நான் தான், பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறது, பெரும்பான்மையுடன் இல்லாமல் இருக்கிறது என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு ஆளுநர் அழைப்பு விடுப்பது என்பது வழக்கமாக தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு கட்சி பெரும்பான்மையோடு வந்திருக்கிறது என்றால் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவார்கள். 1 மணி நேரத்திற்குள்ளாக ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கான தேதியை கொடுப்பார், ஆட்சி அமைப்பார்கள். ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்றால் கூட்டணி ஆட்சி கடிதத்தை கொடுப்பார்கள், உடனடியாக நிறைவேறும். ஆனால் இங்கு சிக்கல் என்னவென்றால் 108 தொகுதியில் மட்டுமே தவேகா வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணி, அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் அலைன்ஸ் காங்கிரஸ் கொடுத்திருந்தாலும் 5 தொகுதியில் தான் இருக்கிறது. ஆகவே இதில் பெரிய சிக்கல் இருக்கிறது. ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்டில் விஜய் நேற்று இதே நேரத்திற்கு ஆளுநரை சந்தித்திருந்தார். சரியாக 24 மணி நேரம் ஆகிறது கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த 24 மணி நேரத்தில் 118 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த கடிதத்தை கொடுக்க முடியாத விஜய் மீண்டும் சட்டப்பேரவையில் மட்டும் எப்படி நிரூபிப்பார் என்ற சந்தேகமும் ஐயப்பாடும் ஆளுநருக்கு இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் கேட்டிருக்கிறார். அர்லேக்கர் ஆளுநர், நீங்கள் 118 இடங்களுக்கான அந்த கடிதத்தை கொண்டு வரவில்லையே என்று கேட்டிருக்கிறார். ஆகவே 118 இடங்களுக்கான
அந்த கடிதம் எம்எல்ஏக்களுடைய கடிதத்தை கொடுத்தால் நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறேன் என்ற முடிவை தான் தற்பொழுது ஆளுநர் கூறியிருக்கிறார். ஆகவே பெரும்பான்மை இல்லாத ஒருவருக்கு நான் எப்படி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பது, அது சட்டத்திற்கு சிக்கலாகவும் அரசியலமைப்பிற்கு எதிராகவும் மாறிவிடாதா என்ற ஒரு ஐயப்பாடு ஆளுநருக்கு இருக்கிறது. ஆளுநரிடம் பேசிய சட்ட வல்லுநர்கள் இந்த கருத்தை தான் கூறியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஆளுநர் இந்த விவகாரங்களை கையாண்டு வருகிறார் என்று நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. காலை முதல் தற்பொழுது வரை அனைத்து அரசியல் கட்சிகளும் அதே போல சமூக வலைதளங்களிலும் ஆளுநர் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்ததன் விளைவாக ஆளுநர் மாளிகையும் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று கூட இதை மறுபுறத்தில் நாம் பார்க்கலாம். ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தான் முதலமைச்சராக போகிறாரா, அல்லது பெரும்பான்மை இல்லாததால் அரசு அதிகாரிகள் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில நாட்களை நகர்த்தப் போகிறார்களா, ஆளுநர் என்ன செய்ய போகிறார்? 2 மாநிலங்களுக்கான ஆளுநர், அவர் அங்கேயும் செல்ல வேண்டியிருக்கிறது கேரளாவிற்கும். ஆகவே இன்று 12:30 மணி அளவிற்கு விமான நிலையத்தை சென்னை விமான நிலையத்திலிருந்து அவர் திருவனந்தபுரம் கேரளா மாநிலத்துக்கான அந்த விமான நிலையத்திற்கு செல்ல இருந்தார். அந்த பயணத்தையும் ரத்து செய்துவிட்டு தமிழ்நாட்டில் அமர்ந்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி நித்யானந்த்.